2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழகத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய நாளாகவும், அது தமிழர்களால் நிர்ணயிக்கக்கூடிய நாளாகவும், தன்னை ஆளக்கூடிய தலைமையை தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளாகவும் 2026ஆம் ஆண்டு அமைய உள்ளது. இந்த சூழ்நிலையை மக்கள் இலவசத்திற்காகவும் பணத்திற்காகவும் அடிபணியாமல், மதுபோதைக்கு அடிபணியாமல், தனது வருங்கால சந்ததிக்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும், தமிழ்நாட்டின் சுதந்திர பொருளாதார வளர்ச்சிக்காகவும் எந்த ஒரு மத ஜாதி அடிப்படையில் அடிபணியாது தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கவும், சுதந்திரமாக பொருளாதார வளர்ச்சியில் முன்னோக்கி செல்லவும் இளைஞர்களின் மது கலாச்சாரத்திலிருந்து வெளிவரவும், வட மாநிலத்தின் கலாச்சாரத்தை உள் நுழையாமல் பாதுகாக்கவும் அனைவரும் சிந்தித்து வாக்களியுங்கள். இலவச திட்டங்களுக்காகவும் கவர்ச்சியான திட்டங்களுக்காகவும் எண்ணி வாக்களிக்காமல், கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், தமிழ்நாட்டின் பாதுகாப்பான சூழ்நிலை, கலாச்சார சூழ்நிலை, வரலாற்று தமிழகத்தின் சிறந்த வரலாற்று தலங்களை அழிக்காமல் இருக்கவும், இலங்கை போன்று தமிழர்களின் சூழ்நிலை வராமல் இருக்கவும், இலங்கையில் எப்படி சிங்களர்கள் அதிகமாக ஆள்கின்றனர், சிங்களர்களின் பிடியில் தமிழர்கள் சிக்கி தவிக்கின்றனர். அதுபோல் வட இந்தியர்களின் பிடியில் நாம் சிக்கி தவிக்காமல் இருக்க, தமிழர்கள் ஏற்கனவே தமிழக ஆளுமைகள் பாதி பேர் அவர்கள் அடிமையாக சென்று விட்டார்கள். அது எண்ணி வாக்களித்து சிறந்த தமிழகத்தின் பெருமையை காப்பாற்றவும் சிந்தித்து வாக்களியுங்கள்.